பாஸ் உங்களை நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துருவோமா? இனிமேல் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகி இந்த ஒன்று ரெண்டு போடாமல் விட்றாதீங்க பாஸ். அப்படிலாம் பயந்து ஒதுங்கிடாதீங்க. ஓகேவா? இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதாவது உங்களுக்கு தேவை என்ன? கமெண்ட் போடலையே என்ன பண்ணுவே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஸ், ஒன்று ஏற்கனவே வந்த கமெண்ட்ஸு நிறைய இருக்குது. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிப்ளை பண்ணணும்னு ஓரமாக ஒரு ஃபோல்டர் பண்ணி சிஸ்டமில் காப்பி பண்ணிட்டேன். செல்லில் ஃபுல்லாகிடுச்சுன்னு அதுக்கு ரிப்ளை ஒன்று நான் போட ஆரம்பிப்பேன். அது ஒன்றாவது பாயிண்ட்டு. இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, இப்போ யூடியூப் சேனல்லையும் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி அதெல்லாம் ஒன்லி மியூசிக் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட தான் போடுவேன். இப்போ நான் இந்த ரிப்ளை பண்ண அவங்க அதை பார்த்து அதுலேயும் ரிப்ளை வர ஆரம்பிச்சு. அது நல்லதாலாம் என் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ண இன்னொன்று தெரியுமா, என் ப்ரோக்ராம் வீடியோ எடுத்து வச்சதே ஒரு சிஸ்டமில் ஆர்டிஸ்க்கு புதுராக இருக்கு பாஸ். அதை சாங்கை கட் பண்ணி போட்டாவே அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போடலாம். அதுக்கு எனக்கு டைம் கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்பப்போ கேட்குறீங்க, லைவாக ஆன்சர் பண்ணுறது. அது இல்லாமல் லைவ் போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதையும் நான் நிறைவேற்றிக்குவேன்.